So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்க பர்சனோட சிச்சுவேஷன்ஸ் கரண்ட்லி எப்படி இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ when comes to உங்களோட பார்ட்னரோட சைட்ல இருந்து லைக் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் அவங்க வந்து இப்போ கரண்ட்லி கோ த்ரூ ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கலாம். This reading will be helpful for all the like no connect situationsல இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல நீங்க இப்போ நார்மலா உங்க பர்சன் கிட்ட நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட it will be resonate for you. Okay. ஸோ when comes to the situation wise நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் ரெண்டு விஷயம் இங்கே வந்திருக்கு. ஒன்று வந்து உங்களோட லைஃப்பை பேஸ் பண்ண ஒரு சில சுச்சுவேஷன்ஸும் வந்திருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் பர்சனோட லைஃப்பை பேஸ் பண்ண ஒரு சுச்சுவேஷன்ஸுமே தான் இங்கே வந்திருக்கு. கரண்ட்லி உங்கள் பர்சனோட லைஃப்பில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு வென் கம்ஸ் டு அவங்களோட ஓன் பர்சனல் லைஃப்பில் நிறைய ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அவங்களோட லைஃப்பில் வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட வாழ்க்கையில் வந்து இந்த மூமெண்ட்ல எல்லாமே வந்து பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சாலுமே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ரொம்ப அது ஒரு மாதிரி கடினமாக எல்லா எஃபர்ட்ஸுமே போட்டு தான் ஒரு விஷயமே அவங்க வந்து சாதிக்கிற மாதிரி இருக்கும். பட் அட் கரண்டோட சுச்சுவேஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயத்துல உங்க பர்சனுக்கு வந்து குழம்பி போய் தான் இவங்க வந்து இருக்காங்க. நிறைய ஓவர் திங்கிங் நிறையாவே இருக்கு இந்த டைம்ல. இதுல வந்து என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பத்தின ஓவர் திங்கிங் அப்படின்னு கிடையாது. பொதுவா அவங்களோட பர்சனல் லைஃப் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வந்து இருக்கும். நிறைய விஷயத்தில் இவங்க வந்து ரொம்ப அலோனாகவும் இவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். அவங்களோட ஏஜ் வந்து எந்த ஏஜாக வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா பிகாஸ் இந்த ரீடிங்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது ஈவன் தோ இப்போ உங்களோட பர்சனோட வயசு வந்து ஒரு 50+ இருந்தாலும் சரி, ஒரு 60+ இருந்தாலும் சரி, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி தனிமையாக இருக்க மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஏஜ் இப்போ 20+, 30+, எந்த ஏஜ்னாலுமே சரி, ஓகேங்களா, எந்த ஏஜ் குரூப்னாலுமே இங்கே அதுதான் ஏஜ் பற்றி இங்கே பர்டிகுலராக எதுவுமே வரல. ஸோ இங்கே பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா எந்த ஏஜ் குரூப்பாக அவங்க வந்து இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கையில் இப்போதைக்கு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் வந்து இருக்குது. எதுவுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னி அப்படின்றது எதுவுமே கிடையாது. இந்த டைமில் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க கன்சிடர் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்க கன்சிடர் பண்ணாமலாம் கிடையாது. இப்போ அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க, கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த விஷயம் எல்லாமே அவங்க நார்மலாகவே வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், பேசலாம். அண்ட் இவங்களோட வாழ்க்கையில் என்ன கரண்ட்லி போயிட்டுருக்கு அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. எந்த ஒரு ஹிண்ட்டுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அவங்க எந்த ஒரு ஹிண்ட்டுமே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் கேசஸில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி நார்மலாக இப்போ எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி நார்மலாகவே வந்து பேசக்கூடிய ஒரு பர்சனாக தான் வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் என்ன போயிட்டுருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அந்த கேஆஸான எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸுமே அவங்க வெளிப்படையாக அவங்க கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்களோட கரியர்னாலும் சரி, அவங்க இருக்கிற இடம்னாலும் சரி, அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகெயின் அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பான ஒரு சுச்சுவேஷன்ஸாக தான் இருக்கும். அவங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு வேலையுமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. ரீசெண்டாக ஏதாவது வந்து இப்போ ஏதாவது ஒரு சில தொழில் ஏதாவது பார்க்குறாங்க, இல்லை ரீசெண்டாக அவங்க ஏதாவது வேற ஒரு இடத்துக்கு வந்து வேலைக்கு ஏதாவது ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட அங்கேயுமே நிறைய ப்ரெஷர் போடுற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். அங்கேயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அப்படின்றது அவங்களுக்கு அங்கே உருவாக போகிறது கிடையாது. ஸோ வென் கம்ஸ் டு லைக் அந்த இடத்துலயே நம்ம வந்து பார்க்குறவ திருப்பி அவங்க வந்து தனிமையில் இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்க சுச்சுவேஷன்ஸ் தான் அங்கே வந்து இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே அவங்களுக்கு வந்து தோணும். ஏன்னா கரண்ட்லி அவங்களோட எனர்ஜி லெவல் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு லோவான ஒரு எனர்ஜி லெவலாக தான் இங்கே வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் உங்கள் பர்சன் ரொம்பவே வந்து போட தான் செய்கிறாங்க. இந்த மூமெண்ட்டில் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. நிறைய விஷயம் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து தனியாக நிறைய விஷயத்துக்காக வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் இங்கே என்னதான் ஒரு சில ஸ்டாண்ட் எடுத்தாலுமே அவங்களால அந்த ப்ராக்ரஸ் இன்னும் வந்து பார்க்க முடியல. அவங்களால அந்த ஒரு சக்ஸஸை இன்னும் வந்து பார்க்க முடியல. எப்பயுமே வந்து என்னன்னா லைக் அவங்க எஃபர்ட் தான் போட்டுகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி அதுக்குரிய ஒரு சக்ஸஸோ அதுக்குரிய ஒரு எப்படி சொல்றது அந்த ஒரு எஃபர்ட்டோ அதுக்குரிய அந்த எஃபர்ட்டுக்குரிய ஒரு ரிவார்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா. நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்குரிய ஒரு பலன் ஏதாவது இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த பலனே இல்லாமல் சும்மா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தான் அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இவங்க வந்து என்னதான் ஒரு விஷயத்துல வந்து கிரியேட்டிவா அவங்க ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்ணாலும் சரி, ஏதாவது நம்ம இது பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம், இல்லை மாற்று தொழில் ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பல ஐடியாஸ் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி பின்தங்கியே போற மாதிரி தான் வந்து இருக்கும். உழைக்கிறாங்க, அவ்வளோ தூரம் கடுமையாக உழைக்கிறாங்க, ஆனால் அதுக்குரிய ஒரு பலன் அங்கே அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா ஸோ உங்கள் பர்சனை சுற்றி நிறைய வந்து ஒரு சில ஹிடன் எனிமீஸும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். பிகாஸ் இவங்க வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இவங்க வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடமா இருக்கட்டும், அவங்க வீட்டு பக்கம்னாலுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே சரி, ஸோ பொதுவாக இவங்கள ஏதாவது வந்து குறை சொல்றதோ, இவங்க மேலே வந்து தப்பான ஏதாவது ஒரு சில அலிகேஷன்ஸ் ஏதாவது போடுறதோ, ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்காங்க. டியூ டு இவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு சில டைமும் இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாத ஒரு பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
ஒரு மாதிரி ட்ராமடைஸ் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்க பர்சனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் வந்து கோ த்ரூ ஆறாங்க. பட் நான் டெஃபினட்டா ஒரு விஷயம் நான் ஷியூரா நான் சொல்லுவேன். ஆனா அவங்க லைஃப்ல என்ன கோ த்ரூ ஆயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி போகுது, அவங்கள சுத்தி இருக்க பீப்புள்ஸ் அவங்க கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க, வெளியில வேலை பார்க்குற இடத்துல எப்படி அடுத்தவங்க அவங்கள வந்து ட்ரீட் பண்றாங்க, ஸோ வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு எதையுமே வந்து இந்த பர்சன் வந்து ஓப்பன் அப் பண்ணியே பேசிருக்கவே மாட்டாங்க. எப்பயும் போல கேஷுவலா அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல வந்து ஜாலியா இருக்க மாதிரியே தான் அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அவங்க மனசுல இருக்க வேதனை வந்து அவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அது வெளியில அவங்க வந்து ஷோ பண்றது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்க பர்சனை நீங்க நேர்ல போய் மீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அவங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சரியான ஒரு தூக்கம் இல்லாம அவங்க ஃபேஸ் எவ்வளோ டயர்டா இருக்கு அப்படின்றத நீங்க கன்ஃபார்மா நீங்க போய் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க அவங்க வந்து மீட் பண்றப்ப அவங்களோட ஃபேஸை நீங்க வந்து பாருங்க. ஸோ அவங்க ஃபேஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். லைக் அவங்க வந்து இப்போ உங்ககிட்ட சிரிச்சு வந்து இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்னா கூட அது ஒரு ஃபேக் ஸ்மைலா தான் அங்க வந்து இருக்கும். அது ஒரு உண்மையான ஒரு ஸ்மைலா அங்க வந்து இருந்திருக்காது. அதாவது என்னன்னா உங்களுக்கு அவங்க வந்து சொல்லாம தன்னோட வேதனை என்னவோ அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு பூசி மழுகிற மாதிரி தான். எதையுமே ஓப்பன் அப் பண்ணி வெளிப்படையா வந்து சொல்லாம தான் என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்குள்ளேயே தான் வைக்கிறாங்க தவிர்த்து அது யார்கிட்டயும் அவங்க வந்து ஷேர் பண்றது கிடையாது. ஸோ பொதுவாக அவங்ககிட்டயும் அவங்க வந்து எதுவுமே வந்து ரிவீல் பண்ணல, எதுவுமே வந்து ஷேர் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சின்ன ஹிண்ட் தான். ஸோ நீங்க அவங்கள நேர்ல வந்து பார்க்கும்போதே நீங்க அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸோ இல்லை அவங்களோட ஃபேஸை நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃபர் தெரியும். அவங்க ஒரு சரியா தூக்கம் இல்லாம இருக்குது, அவங்க மனசுல ஏதோ ஒரு சில வேதனை இருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். ஏன்னா நம்ம ஒரு கோட்ல நம்ம சொல்ற மாதிரி தான், லைக் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே வெளிப்படையா நம்ம ஃபேஸ்ல எப்படிதான் ரிவீல் ஆக தான் செய்யும். ஸோ அவங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்றத அவங்க ஃபேஸை பார்க்கும்போதே நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த டிஃபரெண்ட் பார்க்கும்போதே நீங்க அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அகெயின் தர் இஸ் அ லாட் ஆஃப் காம்படிஷன்ஸ், நிறைய ஒரு சில காம்படிஷனுமே போயிட்டு இருக்கு அவங்களோட வாழ்க்கையில. என்ன ஒரு சில விஷயம் வந்து எடுத்து பார்த்தாலும் அங்கே ஒரு போட்டி பொறாமை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸுமே அவங்க பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னி. அதுவே நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பார்க்குறப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து அவங்க எதுவுமே வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரியோ ஸோ அவங்களால எதுவும் ஒரு ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸோ ஒரு சரியா பேசாம இருக்கிறதோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்க பர்சனை பொறுத்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நல்லா ப்ராப்பராக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க. நல்லா தான் வந்து பேசுவாங்க. கம்யூனிகேஷன்ஸ் லெவலில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. டெய்லி பேசுகிறாங்க அப்படின்னா டெய்லி கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டெய்லி கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்க வீக்லி உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறாங்க, மந்த்லி உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஸோ நார்மலாக எப்பயும் போல் பேசுகிற மாதிரியே தான் அவங்க வந்து பேசுவாங்க. ரிலேஷன்ஷிப் லெவலில் நம்ம வந்து பார்க்குறப்ப இன்னும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் அங்கே வந்து இருக்கும். பாண்டில் எந்த ஒரு குறையுமே அங்கே வந்து இருக்காது. ரிலேஷன்ஷிப் பாண்டு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அகெயின் இந்த பர்சன் நீங்கள் வந்து நேரில் மீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நேரில் போய் உங்கள் பர்சனை வந்து மீட் பண்ணலாம். நேரில் பேசும்போது ரொம்ப இதே மாதிரி ரொம்ப ஒரு எமோஷனலாகவும் சரி, ரொம்ப ஒரு ரொமான்டிக்காகவும் சரி, ஸோ அவங்களோட கான்வர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்ஷன் தான் அங்கே வந்து இருக்கும். அகெயின் அவங்களை ரொம்ப வந்து கேர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பேசுவாங்க. உங்களை வந்து லைக் உங்களை லவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், உங்களை கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து அவங்க எப்போ எல்லாமே அப்படியே ஒரு நார்மலாக இருக்க மாதிரியே தான் வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸோ அவங்க லைஃப்பில் போயிட்டு இருக்குது எதுவுமே வந்து உங்களுக்கு தெரிய போகிறதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பர்சன் வந்து லைக் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து கிளியர்லி வி கேன் see it. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் லெவலில் நம்ம வந்து பார்க்குறப்ப எந்த ஒரு குறையும் இல்லாத மாதிரி இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப். தேர்ட் திங் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சைடுமே நான் ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன், லைக் உங்களோட சுச்சுவேஷன்ஸ்மே தான் இதில் வந்து கவரப் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது எக்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது பாஸ் பர்சன் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அவங்க கூட வந்து ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். ஓகே, பிகாஸ் லைக் வியூவர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்களோ உங்களோட எக்ஸ் உங்ககிட்ட வந்து திருப்பி ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இதில் இம்பார்ட்டண்டான நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து தவிர்க்கிறது பெட்டர். ஓகேங்களா? அவங்க கிட்ட வந்து பேசாம இருக்குது, அவங்க கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணாம இருக்குது. சரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வந்து பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகியோ இல்ல பொதுவா சரி என்னதான் வந்து ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசலாம் அப்படின்னு மட்டும் உங்க எக்ஸ் கிட்ட வந்து எதுவுமே வந்து பேசாதீங்க. ஏன்னா உங்க எக்ஸுக்கு நல்லாவே தெரியும் நீங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, நீங்க இன்னொருத்தவங்க கூட இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க வர இன்டென்ஷனுமே நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு நல்ல இன்டென்ஷனாகவே வந்து கிடையாது. அவங்க ஒரு ஜெலசினஸில் தான் இங்கே வராங்க அப்படிங்கிறப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அப்படின்னா இதோட ரிசல்ட் எப்படி போகும் அப்படின்னா
அவங்க உங்கள வந்து லவ் பண்ற மாரியே வந்து கொஞ்சம் ஷோ பண்ணலாம். அவங்க மேல இன்னும் எமோஷன்ஸ் இருக்க மாரியே வந்து ஒரு ட்ராமா அவங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு, அது ஒரு நாளடைவுல உங்கள வந்து மேனிபுலேட் பண்ணி, நீங்க இப்ப கரண்ட்லி இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திருப்பி எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்ஸிக்கா அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ, உங்கள விட்டுட்டு போயிட்டாங்களோ, அதே மாரி இந்த பெர்சன வந்து கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்ப, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்கல. ஸோ உங்களோட எக்ஸ் உங்கள திருப்பி வராங்க, உங்க லைஃப்ல திருப்பி வராங்க, ஏதாவது கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா, அவங்கள மேக்ஸிமம் அவங்கள வந்து அவாய்ட் பண்றது இஸ் அ வெரி பெட்டர் திங். ஓகேங்களா? ஸோ அது உங்களோட கரண்ட் லைஃப வந்து பாதிக்காது. உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் லைஃப வந்து பாதிக்காது. அது உங்களோட பெர்சனுக்கும் சரி, உங்களுக்கும் சரி எந்த ஒரு குறையுமே இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியா ஒரு ஸ்மூத்தான முறையில நல்லபடியா வந்து போகும். ஸோ இந்த விஷயத்த மனசுல எப்பயுமே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஆழ்ந்தமா பதிஞ்சுக்கோங்க. பிகாஸ் வென் கம்ஸ் டூ த தேர்ட் பெர்சன் நம்ம வந்து பார்க்குறப்போ, தேர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். ஏன்னா இவங்க வந்து லைக் த்ரிட்டன் பண்ணலாம். மேபி நீங்க பேசி வச்சிருக்க சாட்ஸா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்து இந்த பெர்சன் ஒரு மாரி நெகட்டிவா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இங்க இன்னும் நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. பட் அத பத்தி நான் வந்து டீட்டெயிலா வந்து சொல்ல விரும்பல. பிகாஸ் அது ரொம்ப ஒரு மாரி நெகட்டிவா போயிடும் அப்படின்றனால. ஸோ இங்க அண்ட் அதே மாரி உங்களோட எக்ஸ் கிட்ட நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னாலுமே, நீங்க வந்து பேசாம இருக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் திங். ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஏதாவது பேசுறீங்க அப்படின்ற பட்சத்துல, அவங்க வந்துட்டு ஏதாவது இந்த மாரி நீங்க பேசுற சாட்ஸ வந்து அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஏதாவது இந்த மாரி மேனிபுலேட் பண்றதுக்கு, ஏதாவது த்ரெட்டனிங் பண்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களோட பார்ட்னர் கிட்டயே வந்துட்டு இந்த மாரி நீங்க இன்னும் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபேக் சினாரியோ வந்து அவங்க கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு 100% உங்களோட எக்ஸ் உங்க பின்னாடி வராங்க, திருப்பி வந்து கம்யூனிகேட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து எமோஷனலா அவங்க வரல. அது வந்து ஒரு எமோஷனல் ட்ராப்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அது தேவையில்லாம உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுக்கிறதுக்கு தான் இந்த பெர்சன் திருப்பி வராங்க. அவங்களோட அது ஒரு ஜெலசினஸ் தான் இங்க வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஒரு நெகட்டிவ் ஜெலசினஸ் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. பிகாஸ் இவங்களுக்குமே உங்களோட வாழ்க்கையில நீங்க போனதுக்கு அப்புறம் வேற ஒரு பெர்சன் கண்டிப்பா வந்து கிடைச்சிருப்பாங்க. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்காது. திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப்லயுமே அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அவ்வளவுதான். சொல்லப்போனா அதுதான் உண்மை. ஸோ அதனால உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு தான் இந்த பெர்சன் வராங்களே தவிர்த்து, நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ அவங்களும் உங்ககிட்ட வந்து பாசமா பழகுறாங்க அப்படின்னு கிடையாது. அது எல்லாமே வந்து ஒரு ட்ராமா தான். ஓகே. ஸோ ட்ரை டு பி அவாய்ட் திஸ் பெர்சன். இவங்க வந்தாங்க அப்படின்னா கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட சேட் நீங்க வந்து பேசாதீங்க. நீங்க என்ன பேசினாலுமே அவங்க ஒரு மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு பின்ன பிறப்பாடு அது உங்க பர்சன் கிட்ட வந்து கொடுக்க போறேன் அந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிளாக்மெயில் ட்ராப்மே வந்து பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரை டு அவாய்ட் திஸ் பர்சன். அது தேவையில்லாத ஒரு கான்ஃபிளிக்டோ, அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணலாம். ஆஹ் ஏன்னா நீங்க இப்போ வந்து உங்களோட உங்களோட பார்ட்னர் கூட நீங்க சேர்ந்து ஏதாவது ஒரு சில போட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நீங்க உங்க பார்ட்னர் வந்து நீங்க ஏதாவது டேக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டா தெரியும் அவங்களோட ஐடி என்ன அப்படின்றது. ஸோ அவங்க ஐடியில போயிட்டு நீங்க பேசின சேட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்றதா இருக்கட்டும். ஸோ அது தேவையில்லாம உங்களோட பர்சனுக்கோட சைட்ல வந்து பாக்குறப்போ, சரி அப்ப நீங்க ஏதோ அவங்களை ஏமாத்துறீங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போயிடும். ஸோ அது இன்னும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து போற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ உங்க பர்சன் அப்புறம் தேவையில்லாம உங்ககிட்ட வந்து சண்டை போட்டதா இருக்கட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாஸ்ட்ல இருந்து யாராவது வராங்க அப்படின்னா, அது வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் லவர், எக்ஸ் பார்ட்னர் யாராவது வராங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட வந்து பேசாம விலகுறது இட்ஸ் வெரி வெரி பெட்டர். ஓகேங்களா. அது உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்காம இருக்கும். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் see here. அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஒரு ஆன் பாயிண்டா வந்திருக்கு அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்க ரிலேஷன்ஷிப் லைஃப் நம்ம வந்து பாக்குறப்ப, நீங்க கரண்ட்லி இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃபா இருக்கட்டும், கரண்ட்லி நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சனா இருக்கட்டும், ஒரு பார்ட்னரா இருக்கட்டும், ஸோ அவங்க கூட லைஃப் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சரா வந்து இருக்கு. ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்க பர்சன் நிறைய விஷயத்துல ரொம்ப மெச்சூரா வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஈவன் தோ அவங்க வந்து நிறைய விஷயத்துல அவங்க வந்து சஃபர் ஆனா கூட, அவங்க வாழ்க்கையில சஃபர் ஆனா கூட, அந்த பாதிப்போ அந்த அந்த ஒரு நெகட்டிவிட்டியோ அவங்க உங்ககிட்ட வந்து காட்டல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க அவங்களாவே வந்து ஃபேஸ் பண்றாங்க. அந்த விஷயத்துல இருந்து அவங்களாவே கம் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, இந்த பர்சன் நீங்க கரண்ட்லி டீல் பண்ணிருக்க பர்சனோட எனர்ஜி ரொம்ப சூப்பரான ஒரு எனர்ஜியா இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு பர்சனா இருக்காங்க. ஒரு குட் எனர்ஜி, ஒரு குட் சோலோட எனர்ஜி நான் ஃபீல் பண்றேன். அதுவே அந்த பாஸ்ட் பர்சன் வந்து பாக்குறப்ப, அவங்களோட இன்டென்ஷனே தப்பா இருக்கு, அவங்க வர நோக்கமே வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறப்போ, அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது could be the very very best option for you. மீறி நீங்க வந்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்பேஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்குரிய கான்சிக்வன்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து
ஃபேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது கரண்ட் ரிலேஷன்ஷிப்பையும் பாதிக்கும். அது தேவையில்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு பேட் கார்மிக் பேட்டர்னா தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ எப்படி உங்களோட எக்ஸ் வந்து வென் கம்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து அது ஒரு அவங்க உங்ககிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், நீங்க போனதுக்கப்புறம் அவங்க வேற யார்கிட்டயா பழகுன ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஃபேஸ் பண்ண ஒரு டாக்ஸிக் ட்ராமாவா இருக்கட்டும், அதை நீங்க வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ட்ரை டு பி அவாய்ட் திஸ் திங். ஸோ இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து கவனத்துல வச்சுட்டு இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். அது உங்க ரிலேஷன்ஷிப்பும் சரி, உங்களுக்கும் சரி, பர்சனலா அது ரொம்ப ஒரு நல்லது. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் சி அபவுட் உங்க பர்சனோட சேனல்ல மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். என்ன ஒரு சில ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்றது. ஓகே. நான் சொன்ன மாரி லைக் இன் கம்ஸ் டூ உங்களோட பெர்சனோட சைட்ல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ உங்கள நேர்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். பிகாஸ் உங்க பெர்சன் வந்து உங்கள ரொம்பவே வந்து மிஸ் பண்றாங்க இந்த மூமெண்ட்ல. வென் கம்ஸ் டூ பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி. ஸோ லைக் அவங்களோட ஹேண்ட வந்து ஹோல்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி நெறைய விஷயம் வந்து ஆசைப்படுறாங்க இவங்க. உங்க கூட நெறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்ற மாரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ வென் கம்ஸ் டூ உங்களோட ரிலேஷன்ஷிப் லெவல் நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த பெர்சனோட எனர்ஜி ரொம்பவே ஒரு ஸ்வீட்டான ஒரு எனர்ஜியா இருக்கு. நிறையவே இந்த கம்யூனிகேஷன்ஸ்னாலுமே சரி அண்ட் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்னாலுமே சரி ரொம்பவே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபியூச்சர் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதுக்குரிய எஃபர்ட்ஸுமே உங்க பர்சன் வந்து ஃபியூச்சர்ல வந்து போடலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நேரில் மீட் பண்றதுக்காக வந்து கூப்பிடலாம். அவங்க கிட்ட ஒரு குவாலிட்டியான ஒரு டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுறாங்க. அண்ட் ரொம்பவே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்க பர்சன் அவங்களை வந்து மிஸ் பண்ற எனர்ஜிஸ் தான் ரொம்ப அதிகமாகவே இங்கே வந்து இருக்கு. நிறைய லவ் வச்சிருக்காங்க இந்த பர்சன் உங்களுக்காக. அண்ட் அதே மாதிரி உங்களோட லைஃப்ல எந்த எந்த விஷயம்னாலும் சரி, உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுனாலுமே அவங்க உங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. ஸோ அதுதான் நான் சொன்னேன். லைக் வென் கம்ஸ் டு உங்க கரண்ட் பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் பர்சன். really it is a very beautiful energy. So these are thing I can see in your reading guys. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்ல என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்க வந்து கொடுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட் நான் கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் பர்சனல் லிங்க்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதர் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ஸ்பெல், கரியர்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும், ரிலேஷன்ஷிப்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்காக நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீட்டெயில் அகைன் ஹைலைட் பண்ணி கமெண்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் சொல்லிஸ் இந்த வீடியோமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலுமே யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் டு மீ. நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் நீங்கள் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். You can go and check with that. And see you guys next time. Until love you all. Take care. Bye bye.